ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14:1. சரிதான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். சரி, உட்காருங்க. வாசித்த பாகத்தை நம்ம தியானிப்போம் கொஞ்ச நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டில் கல்யாணம் அல்லது ஒரு விருந்து, ஒரு விசேஷங்கள், ஒரு பண்டிகை, அந்த மாதிரி ஏதாவது காரியம் வந்துட்டுனா நம்ம ஊரில் இப்படி நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் உட்காந்து பேசுவோம், கதை அடிப்போம், அப்படி தானே? நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி உட்காந்து பேசுகிறதுல நமக்கு ஆனந்தம். அல்லேலூயா. நமக்கு இது ஒரு நல்ல விசேஷமான ஒரு நாள். ஏன்னா ஏதாவது ஒரு விசேஷம் ஊர்களில் வீடுகளில் ஏற்படுத்தினா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி உட்காந்து என்ன பண்ணுவோம், பேசுவோம். எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து, கூட்டத்தோடு உட்காந்து. ஏன்னா பலரும் பல இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஒரு விசேஷம், ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் வீட்டில் வந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோ பேர் ஒன்றா சேருவோம். ஒன்றா சேரும்போது விடிய 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 உட்காந்து கதை பேசுவோம். டைம் போகிறதே தெரியாது. இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு என்னது, ஒரு விசேஷ நாள். அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது. அதனால தான் தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு, உம்முடைய ஆலயத்தில் வாசல் படியில் அதை தான் நாடுவேன். வாசல் படியில் இருக்கணும், எல்லாரும் என்னையை மிதித்து உள்ளே போகணும், நான் படியாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது ரொம்ப ஒரு விசேஷமான காரியம். அது எல்லாராலையும் முடியாது. எல்லாராலையும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு முடியாது. சீசர்கள் கூட அவருடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியல, விழித்து இருக்க முடியல. அவர் 2 நேரம் வந்து எழுப்பி எழுப்பி பார்த்தாரு. 1 மணி நேரமாக சோமனுங்கப்பா அப்படின்னாரு. ஆனால் அவங்க நல்லா அரண்டு தூங்கினாங்க. பிறகு பார்த்தாரு, இனிமேல் நல்லா தூங்குங்க அப்படின்ட்டாரு. அவர் பெர்மிஷனை கொடுத்துட்டார், நல்லா நிம்மதியாக தூங்குங்க. வரக்கூடிய என்ன பண்ணிட்டான், வந்துட்டான், என் வேலை முடிஞ்சு போகிறேன் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது ஒரு விசேஷமான ஒரு காரியம். சரி, அந்த வசனத்தை வாசிங்க. 2 ஸ்திரீயை பற்றி வேதம் சொல்லுது. எப்படி? புத்தி இல்லை, ஒன்று புத்தி உண்டு. இந்த புத்தி உண்டு அப்படிங்கிற ஸ்திரியும் புத்தி இல்லைங்கிற ஸ்திரியை நம்ம வேதத்திலேருந்து பார்க்கணும். சரி, இப்போ பைபிள் சொல்லுது புத்தி உள்ளவா புத்தி இல்லாதவா. அப்போ பெண்கள் மத்தியில் 2 விதமான கூட்டம் இருக்குது. ஒன்று புத்தியோடு உள்ளது, ஒன்று புத்தி இல்லாதது அப்படின்னு பைபிள் சொல்லுது. சபையிலையும் விசுவாசிகள்லையும் 2 கூட்டம் உண்டு. புத்தி உள்ளவளும் உண்டு, புத்தி இல்லாதவளும் உண்டு. 2 பக்கமும் இது பொருந்தும். சரீரத்தை நம்ம விளக்க முடியாது. சரீரத்துலேயும் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு வேணும்னா என்ன வேணும், அறிவு வேணும். சில நேரத்தில் புத்தி இல்லாத ஸ்திரீகள் வீட்டில் இருந்தாங்கன்னா புருஷன் வீட்டுக்கே வரமாட்டான். வந்த உடனே சண்டை பிடிச்சிருவான். எதையாவது ஒன்று, எண்ணெய் இல்லாமல் புளி இல்லாமல் உப்பு இல்லைன்னு சொல்லுவா, சண்டை பிடிச்சிட்டான்னா ஒரு மனுஷன் வெளியில் பகல் முழுவதும் சுற்றிட்டு வீட்டுக்கு வரவனுக்கு வீட்டில் வந்த உடனே சண்டை போட்டால் அவனுக்கு வீட்டில் இருக்க மனசு வருமா, இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கு அவனுக்கு மனசு வருமா? வராது. அப்போ நம்ம மாமிச சரீரத்திலேயே இந்த மாதிரி கதைகள் இருக்குது. பைபிளில் ஒரு வசனத்தை நம்ம முதல்ல வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 19 அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, இப்போ வேதம் சொல்லுது, ஒரு கணவன் தன் மனைவியை எழுந்துரு போவோம் அப்படின்னு கூப்பிடுதான். ஆனால் அவள்கிட்ட இருந்து என்ன வரலையா, சத்தம் வரலை. ஏன் சத்தம் வரல, இந்த ஸ்திரீ யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின்
இஸ்ரவேலில் வந்து ராஜா இல்லாத ஒரு காலம், நியாயாதிபதிகளுடைய காலம். அந்த நாளில் இவன் யாரு? இவனுக்கு யாரு? மறுமனையாட்டி. அதாவது ரெண்டாவது மனைவி. முதல் மனைவி ரெண்டாவது மனைவி. இப்போ இவளை அவன் அதிகமாக நேசித்தான். ஆனால் அவளோ அவனுடைய நேசிப்புக்கு தகுதியற்றவளாக இருந்தா. 3வது வசனத்தை வாசிங்க. இல்லைம்மா, 2வது வசனத்தையும் வாசித்துரு. அப்படிதான் என்ன பண்ணுங்க, இவன் என்ன செய்தான்? புருஷனுக்கு துரோகம் பண்ணி விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்துக்கு அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான். புருஷனுக்கு கட்டுப்பட்டு தான் அங்கே வந்தவ என்ன பண்ணுதா? புருஷனுக்கு துரோகம் பண்ணி பிறனோட போய் சேர்ந்து புருஷன் கேட்கும்போது அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு கோவப்பட்டுட்டு தகப்பன் வீட்டுக்கு இவ போயிருதா. இவ போகிறதுனால பிறகு என்ன திறந்தாலும் அவன் அவளை கெட்டினவங்கள. அதனால் 3வது வசனம் சொல்லுது, 4 மாதம் அங்கே போய் தங்கியிருந்தா. இவனுக்கே பிறகு அவள் ஞாபகம் எப்படி வருது? சரி போகுது, மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் 2வது அவளை போய் கூப்பிடத்துக்கு போகிறான். அவளோட ஒரு நல்ல வார்த்தைகளை பேசவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி வேலைக்காரனையும் கூட்டிக்கிட்டு வாயா நம்ம போய் எஜமானி அம்மாவை கூப்பிட்டு வரோம், என்னமோ தப்பு பண்ணிட்டு போட்டோம், என்ன பண்ணது மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதான்? வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போகிறான். இப்போ இவன் 4 மாதம் கழித்து போன உடனே அவளும் என்ன பண்ணுதா? ஏதோ தப்பு பண்ணிட்டான் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பா. அப்படி தானே? அதனால் இவன் அங்கே வாரதை தெரிஞ்ச உடனே அவள் எதிர்பட்டு வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அவருடைய மாமனாரும் அவனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். 8வது வசனத்தை வாசிங்க. இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது ஸ்திரீ தகப்பனாகிய அவனுடைய மாமன் இதோ பொழுது அஸ்தமிக்க போகிறது. இவன் ஒவ்வொரு நாளும் நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுதான்? இன்னைக்கு ஒரு நாள் தங்கிடு, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிடு, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிடுன்னு சொல்லி அப்படியே என்ன பண்ணுதான்? அவளை பிடிச்சி வைக்கான். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுதான்? கொஞ்சம் நேரம் அப்படியே கால தாமதம் ஆயிட்டு. ஆனாலும் அவன் சரி எப்படியாவது ஊருக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். 14வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆகி போச்சு. பகல் நேரம் என்ன பண்ணுது? முடிய போகுது. இப்போ அவனுக்கு இனி நடைப்பயணம் மேற்கொள்ள முடியாது. அப்போ அவனுடைய வேலைக்கார சொல்லுதான், நான் எஜமானே நம்ம இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இடத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லுதான். ஆனால் அவன் என்ன சொல்லுதான்? வேண்டாம், நம்ம ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கே நம்ம போயிடும், அங்கே போனால் நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு. 14வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று. இப்போ பாருங்க, பென்யமீன் நாடு, இவனும் ஒரு லேவியன், பென்யமீனர்களும் யார்? யூதர்கள். இவன் நம்ம ஊருக்கே போயிடும், அந்நிய ஜாதி இருக்க இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய சொந்த மக்கள் இருக்க இடத்துக்கு அங்கே சேர்தான். 17வது வசனத்தை வாசிங்க. ஒரு வயலிருந்து வேலை செய்து வந்த ஒரு கிழவன், அவன் ஆக்சுவலி அந்த ஊருக்காரன் கிடையாது, ஆனால் அவன் அந்த ஊரில் தங்கி இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு மேலே உள்ள வசனம் சொல்லுது. அப்போ அவன் அங்கேருந்து வரும்போது பார்க்கான், இதோ ஒரு பிள்ளை ஒரு பையன் அவன் வேலைக்காரன் எல்லோரும் ரோட்டில் இருக்காங்களே, நம்ம ஊர் இந்த ஊர் ரோட்டில் சரியில்லையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்? அவன் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டான்.
அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு ஆ எங்கே போகிறாய், ஆ. எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். இப்போ அவன் போய் விசாரிக்கான், எங்கப்பா போகிற, நீ எங்கேருந்து வந்தா, யார், எந்த ஊர் அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கான். 20வது வசனத்தை வாசி. அப்பொழுது அந்த கிழவன், ஆ. உனக்கு சமாதானம், ஆ உன் குறைவில் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற குறைவுகளெல்லாம் என் மேலே இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் தங்க நீ வேண்டாம். இந்த ரோட்டில் நீ என்ன பண்ணக்கூடாது, ராத்திரி தங்க வேண்டாம், நீ என்னுடைய வீட்டுக்கு வா. ஆ அவனை தன் வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டு போய் ஆ கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். ஆ அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு ஆ. புசித்து குடித்தார்கள். சரி 23. அப்பொழுது ஆ. வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் ஆ. வெளியே அவர்களிடத்தில் போய், வெளியே வந்து இப்படி செய்ய வேண்டாம் இப்படி செய்ய வேண்டாம். சகோதரரே, இப்போ அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, பேலியான் மக்களாகிய சிலர் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர்கள் வந்து உன்னிடத்தில் வந்த புருஷனை வெளியே அனுப்பு, அவன் மனைவி அனுப்புன்னு கேட்கல, உன்னிடத்தில் வந்த புருஷனை வெளியே அனுப்புன்னு தான் கேட்டான்வன். அப்போ அவன் என்ன சொல்லுதான், இப்படி நீங்கள் செய்யக்கூடாது. 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த கிழவன், ஆ. உனக்கு சமாதானம், ஆ உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், ஆ வீதியில் மாத்திரம் தங்க வேண்டாம் என்று சொல்லி ஆ அவனை தன் வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டு போய் ஆ. கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். ஆ அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். ஆ அவர்கள் மனமை 24வது வசனத்துக்கு வந்துரு. இதோ கன்னியாஸ்திரியாகிய கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். மாதிரி இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு இப்போ வருகிறேன். கிழவன் சொல்லுதான், இப்போ இவனை வீட்டுக்குள்ளே ஏற்றுனதுக்காக அவனுக்கு பெரிய பிரச்சனையாகி போச்சு. அவன் என்ன சொல்லுதான், கல்யாணம் முடிக்காத பிள்ளை என்கிட்ட இருக்கா, அந்த அவனுடைய மனைவியும் இருக்கா, நீங்கள் அந்த மனுஷர்களை ஒன்றும் செய்யண்டாம், வேணாம் அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுதான். ஆ அவர்களை அவமானப்படுத்தி ஆ. உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆ. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை ஆ. செய்ய வேண்டாம் என்றார். ஆ அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அந்த சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் ஆ. தன் மறுமனையாட்டியை பிடித்து, அப்போ அந்த ஊருக்கார அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த லேவியன் என்ன பண்ணுதான், இந்த கிழவனுக்கு பிரச்சனை யாரால் வந்துச்சு, என்னையால் வந்துச்சுன்னு சொல்லி அவன் தன்னுடைய மறுமனையாட்டியை என்ன பண்ணுதான், வெளியில் பிடிச்சி தள்ளிட்டு அவன் கதவை பொட்டிக்கிட்டுதான். ஆ அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். ஆ அவர்கள் அவளை அறிந்து கொண்டு ஆ. நாம் பொழுதும் விடியற்காலம் மட்டும் ஆ அவளை லட்சியமாய் நடத்தி ஆ கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். ஆ விடியற் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து விடியற் காலத்துக்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாகும் மட்டும் வெளிச்சம் வரைக்கும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து அந்த வீட்டு வாசல் அவள் தேடி பிடிச்சி அங்கே வந்து கிடந்தா. ஆனால் அவள்கிட்ட என்ன இல்லை, உயிர் இல்லை. விழுந்ததோடு அவள் என்ன பண்ணா, செத்து போனா. அதாவது இவள் ஒழுங்காக புத்தியோடு இருந்திருந்தால், இவள் அறிவோடு இருந்திருந்தா, இந்த கணவன் இந்த வேலைக்கு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்காது. அதை உருவாக்குனது அவள் தான். 24, 25 வாசிங்க. இதோ கன்னியாஸ்திரியாக என் மகளும் ஆ அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். ஆ அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். ஆ அவர்களை அவமானப்படுத்தி ஆ. உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் ஆ. அவர்களுக்கு செய்யுங்கள். சரி 27, 28. அவள் எஜமான் காலையிலே எழுந்திருந்து ஆ. வீட்டின் கதவை திறந்து ஆ. தன் வழியே போக புறப்படுகிற போது ஆ. இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தார். அவள் வந்து சத்தம் கூட கொடுக்க முடியல, அவளால் முடியல. அப்போ அவன் என்ன சொல்லுதான், பார்த்துட்டு வா எழுந்திரு போவோம் அப்படின்னு கூப்பிடுதான். ஆனால் அவள் உடம்பு செத்ததாயிட்டு. அவன் என்ன பண்ணுதான், தூக்கி 28, 29 படிங்க. எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரயுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது அவன் அங்கே வீட்டுக்கு போய் என்ன பண்ணதான், ஒரு கத்தியை எடுத்து யூதர்களுடைய 12 கோத்திரத்தின்படியே இஸ்ரவேலர்களுடைய 12 கோத்திரத்தாருக்கும் கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கமாக வெட்டி அனுப்பி, அந்த ஒவ்வொரு உறுப்பு போகும்போது அங்கே 2 பேரை அனுப்பி, இன்னென்ன மாதிரி எங்கள் எஜமா மனைவிக்கு நடந்துச்சு, இன்னென்ன மாதிரி எங்கள் எஜமா மனைவி யூதர்களாகி நீங்கள் என்ன சொல்லுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க எல்லாம் கூடி ஒரு மிகப்பெரிய யுத்தம் அங்கே நடந்து பென்யமீன் அப்படிங்கிற ஒரு இனம் அந்த நேரத்தில் அழிக்கப்படுது. கொஞ்சம் பேர் மலைக்கு ஓடி போனவன் தப்பிச்சான். இதெல்லாம் ஏற்பட்டது யாரால்? தேவனுடைய சபை கலங்கப்பட்டது காரணம் ஒரு பெண்ணால், புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீனால்.
அவள் தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி அவள் விபச்சாரம் பண்ண நிமித்தம் சண்டை போட்டு ஓடினதுனால அந்த காரியங்கள் இந்த ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணிட்டு தள்ளப்பட்டு போச்சு. பின்னால் அவர்கள் அழுதார்கள். ஒரு கோத்தனம் இல்லாமல் போச்சு தான் நாங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட முறையிடுதாங்க. அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு வழிமுறைகளை சொல்லுதார். அப்படியே புத்தி இல்லாத ஸ்திரீனால் முதல்ல அவள் கணவனுக்கு மனசஞ்சலம், அவள் தகப்பனுக்கு மனசஞ்சலம், இவளை வீட்டுக்குள்ளே ஏற்றின கிழவனுக்கு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது பென்யமீன் கோத்திரத்துக்காரங்களுக்கும் பெரிய பிரச்சனை. ஊரில் ஒரு 2 பேர் காவாலி பேரில் கண்டிப்பாக இருப்பான். எல்லா ஊர்லேயுமே 2 காவாலி பேரில் இருப்பானுவன். அது எல்லா பக்கமும் இருப்பானுவன். அது இந்த ஊரில் இருந்ததுனால அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உருவாக்கிட்டு அது மிகப்பெரிய ஒரு இன அழிவை உருவாக்கிட்டு சபை, தேவனுடைய சபை என்ன பண்ணுச்சு? சிதறடிக்கப்படுது. ஒரு புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீனால். நியாயாதிபதிகளில் 4வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இவ ஒரு புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ. இவ ஒரு புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ. ஏன் புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னா அதில் 21ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு 4வது வசனம் 5வது வசனம். பின்பு எபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணி எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணி அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இப்போ இந்த தெபேராள் தீர்க்க தரிசனம் சொல்லி வரக்கூடிய காலத்தில் 4வது வசனத்துக்கு வந்துடுமா? அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். 5 அவள் எபிராயிம் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபராளின் பேரிச்சம்பழத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். இப்போ இஸ்ரவேலில் ராஜா கிடையாது, நியாயாதிபதியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தெபேராள் என்னும் ஒரு பக்தி உள்ள ஒரு பெண், இவன் தேவனோடு எப்போவுமே சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு பெண். இவளிடத்தில் பூரா முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆலோசனை கேட்குறாங்க. அவளிடத்துல விவகாரத்தை பேசுகிறாங்க. அவள் தீர்த்து வைக்கிறா. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணுறா. புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய ஜெபம். அவளுடைய ஒரு ஜெபத்தினால முழு இஸ்ரவேலரும் கொஞ்ச நாளைக்கு சமாதானமாகவே இருந்தார்கள். அவள் பாராக்க பார்த்து நீ போய் சண்டை போடுன்னு சொன்னான். ஆனால் அவன் என்ன சொன்னான்? நான் போக மாட்டேன், நீர் என்னோட வரலன்னா அப்படின்னு சொல்லி 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் நப்தலியில் உள்ள பெரேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் ரதங்களையும் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? இப்போ இவன்கிட்ட உள்ள பயந்த சுபாவம், ஆனால் தெபராள்கிட்ட தேவன் இருந்ததுனால அவள் தைரியமானாள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எந்த இடத்துக்கு போனாலும் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள் அப்படிங்கிற தைரியத்தின் ஆவி அவர் கொடுக்குறாரு. ஒரு பெண் முழு இஸ்ரவேலையும் அந்த நேரத்தில் நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவள் எவ்வளோ பெரிய பக்தியான ஒரு பெண், தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ ஒரு உத்தமமான பெண், அவர் புத்தி உள்ள பெண். யுத்தத்துக்கு தேவனிடத்தில் கேட்டவா வழிவகை செலுதா. ஆனால் அந்த காரியத்தில் அவள் உத்தமையாக இருந்ததுனால அங்கேருந்து இன்னொரு ஸ்திரியை ஆண்டவர் எழுப்பினார் அந்த செசரியாவை கொல்வதற்காக. ஆனால் இவ எழும்பின காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னால் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை மட்டும் வாசிங்க சொல்லுங்க. இல்லை 5:7 தெபேராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலுக்கு தாயாக நான் எழும்பும் அளவும் எப்படி போச்சுது? கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நூதனமான தேவர்களை இந்த ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவன் யுத்தத்தை என்ன பண்ணினாரு? தேசத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. அந்த நேரத்தில் தான் இந்த தெபேராள் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கா. ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள்
நூதனமான தேவர்களை வணங்குகிறார்கள். எங்கள் தேசம் பாழாய் போகுது, எங்களுக்கு நியாயாதிபதி இல்லை, எங்களுக்கு ராஜா இல்லை, நீர் தானப்பா எங்களுக்கு ராஜா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் மன்றாடுதுனால தேவனுடைய ஆவி இவகிட்ட இருக்குன்னு சொல்லி தேவன் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதை தெரியப்படுத்துகிறாரு. ஜனங்கள் தேவேராளை நோக்கி தேடி வராங்க. நான் எழும்பும் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? நூதனமான தேவர்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் தேசம் பாழாய் போய்ச்சிக்கிட்டு இருந்து யுத்தம் சுற்றி நடக்க ஆரம்பித்து தேவனிடத்தில் மன்றாடுவதற்கு ஒரு நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அந்த மாதிரி ஒரு காலத்தில் தேவேராள் உத்தமமாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். தேவேராள் புத்தியுள்ள ஒரு ஸ்திரியாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய தேவனுக்காக, தன்னுடைய மக்களுக்காக, எல்லாருக்கும் யார் வந்தாலும் அவளிடத்துல போனால் அங்கே ஒரு தீர்வு உண்டு. அப்போ தேவன் அவரை தேடுகிறவர்களுக்கு சமீபமாக இருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு நீதியை நியாயத்தையும் சொல்லி கொடுக்குற தேவன். அதனால தான் வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நாம் அவரை நெருங்கி வரும்போது அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இப்போ இந்த ஒரு ஸ்திரீ புத்தி உள்ளவளாக இருந்ததுனால 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16 17 அப்பொழுது தேவரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 16 பேரும் தாவோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். 17 சிசரா கால்நடையாய் கேனியனான எபேரின் மனைவி யாவீருடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். இந்த கேனியன் அப்படின்னு சொன்னால் மோசேயினுடைய மாமனார் குடும்பம். இவன் அங்கேருந்து ஒரு குடும்பம் இங்கே தள்ளி பிரிஞ்சிருக்கான. 11வது வசனத்தை வாசிங்க, தெரிஞ்சிடும். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாவின் என்னும் மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். இவன் இந்த பாராக்கு இருக்கிற இடத்துல, இந்த தேவரால் இருக்கிற இடத்துல இந்த குடும்பம் என்ன பண்ணிச்சு? பிரிஞ்சு இருந்தாங்க. ஆனால் மோசேயினுடைய குடும்பம் இல்லை, இவர்கள் மோசேயினுடைய மாமாவினுடைய குடும்பம். இதில் ஒரு பெண் எழும்பி என்ன பண்ணுதான்? இந்த ராஜாவை கூப்பிட்டு அவனுக்கு பாலோ அல்லது தயிரோ மோரோ என்னத்தையோ கொடுத்து அந்த வெயில் நேரத்தில் படுக்க வச்சு அவனை சுத்தியல்னால என்ன பண்ணா? மண்டையில் அடித்து உடைச்சா. 2 பெண்கள். ஒரு பெண் பரிசுத்தமாக இருந்ததுனால இன்னொரு பெண்ணையும் தேவன் அங்கே என்ன பண்ணார்? எழுப்பி விட்டார் அந்த ஜனங்களுக்காக. அதனால தான் வேதம் சொல்லுது, கொஞ்சம் புளிச்சமாக எல்லாத்தையும் புளிக்க பண்ணிடும். அப்போது கொஞ்சம் புளிச்சமாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் புளிக்க பண்ணிடும். ஆனால் நல்ல மாவு இருந்துச்சுன்னா அது நல்லா தான் இருக்கும். ஒருத்தர் நல்லா இருந்தால், நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு பரிசுத்தமாக இருந்த ஒருவன் இருந்தால் போதும், அங்கே அதே பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு அசுத்தம் உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அது சகஜமாயிரும். அண்ணன் அவங்களாம் இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் இப்போ 5 வருஷம் ஆச்சு மறந்து போச்சுன்னு சொல்லி அது அடுத்தால புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். வீடுன்னு சொன்னால் முதல்ல அவள் வீடு, பின்பு தேவனுடைய வீடு. எல்லாத்தையுமே கட்டுறது யார்? புத்தியுள்ள வீடாக இருக்கணும். ஒன்று புத்தியுள்ள மனவாட்டியாக இருக்கணும், தேவனுடைய மனவாட்டியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் புத்தி இல்லாத மனவாட்டியாக இருக்கணும். புத்தி இல்லாத மனவாட்டியாக இருந்தால் நாம் அந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 8 9. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். என்ன சொல்லுதா? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கணும். யார்கிட்ட? தேவனுக்கு. சபைக்குள்ளேயும் நம்ம சபைக்குள்ளேயும் எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணும். மனப்பூர்வமாக யார்கிட்ட? யோவான் பிரதர்ட்டியா? இல்லை, தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஜனங்கள் தேவனுக்கிட்ட மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கணும்.
அப்படிப்பட்ட மூப்பர்களை, அதான் அதிபதிகள், மூப்பர்களை, ஜனங்களை, விசுவாசிகளை அவளுடைய இருதயம் நாடிச்சுன்னா நம்ம இருதயம் என்ன பண்ணணும்? அதை தான் நாடணும். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுதா? கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். மனப்பூர்வமாக ஒப்படைக்கிறவங்க, சுத்த இருதயம் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கணும்னு சொன்னால் முதல்ல முழு மனசோடு அவர் வரணும், முழு பலத்தோடு அவர் இடத்துல வரணும், முழு ஆவியோடு வரணும், எல்லாத்தையுமே வைக்கணும். கொஞ்சம் ஆண்டவரை நான் பார்ப்பேன், அப்படி சண்டே சர்ச்சுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி மற்ற நேரத்தில் அதை கண்டுக்கிட மாட்டேன், அப்படி கிடையாது. முழுமையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா தான் தேவன் நம்ம இடத்துல இறங்கி வருவார். அதில் 20வது வசனத்தை வாசிங்க. எங்கேருந்து யுத்தம் உண்டாச்சா? ஒரு தெபேரால் நிமித்தம் பாராக்கு போனான். ஆனால் யுத்தம் எங்கேருந்து உண்டாச்சு? அங்கே உண்டாயிட்டுங்க. ஒருவனும் எந்தலன்னு வேதம் சொல்லுது. இந்த இவர்களை எதிர்த்து வந்த ஒரு எதிரியும் உயிரோடு திரும்பி போகலை. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிட்டு என்னது பண்ணிச்சான்? நட்சத்திரங்கள்லாம் யாரு? தூதர்கள், தேவ தூதர்கள் யுத்தம் பண்ணாங்களாம். யார் நிமித்தம்? இந்த ஒரு தேவரால் நிமித்தம், ஒரு புத்தி உள்ள தேவரால் நிமித்தம். அப்போ அவள் தேவனிடத்தில் எப்படி தன் ஜனங்களுக்காக மன்றாடி இருப்பா, தன் ஜனங்களுக்காக எப்படி வேண்டுதல் செய்திருப்பா, அவளுடைய இருதயம் தேவனோடு எப்படி பொருந்தி இருக்கும். அதனால் பாராக்கு போக மாட்டேன்னு ஓடினான், பயந்து ஓடினான். ஆனால் இவளுடைய வேண்டுதல் ஜெபம் வானத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி அந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டியதாயிட்டு. அந்த நதி வேற அவங்கள என்ன பண்ணிட்டான்? அடித்து கொண்டு போயிட்டு 24 வசனம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவா? யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவா. ஏன்னா தேவரால் சொன்னா பாராக்க போய் நீ கொல்லுன்னு சொன்னான். ஆனால் அவன் போக மாட்டேன் நீர் வாருன்னு சொன்னான். ஆனால் யாகேல் அந்த காரியத்தை செய்து முடித்தா. அப்போ தேவன் அவருடைய திட்டத்தை எப்படி செய்தார்? புத்தி உள்ள ஸ்திரீகள் வேணுங்க சபைக்கு. விசுவாசிகளும் மனவாட்டியாக இருக்கணும். விசுவாசிகளும் எப்படி இருக்கணும்? மனவாட்டியாக இருக்கணும். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம் நம்ம. இதில் 27 வாசிங்க. அதில் அவள் கால அருகே மடங்கி விழுந்து கிடந்தான். இப்போ யாரு? எதிரி ராஜாவினுடைய சிசேராவினுடைய தாய் தன் மகன் யுத்தத்துக்கு போனானே, பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போனானே, இந்த இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவள் பார்க்குறாளாம். அவன் ரதம் வராமல் பிந்தி போனதுனால அவனுடைய ரதத்தினுடைய ஓட்டம் தாமதிக்கிறது என்னன்னு புலம்புறா. இந்த புலம்பலுக்கு காரணம் யாரு? புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரியாக தான் நாம் என்ன பண்ணணும்? சபையிலையும் சரி வீட்டிலையும் சரி இருக்கணும். தேவனுக்கு முன்பாகவும் நம்ம புத்தியோடு இருந்தோம்னா தேவன் நமக்காக வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுவார். நட்சத்திரங்கள் தேவ தூதர்கள் நமக்காக யுத்தம் பண்ணுவார்கள். நம்மளுடைய யுத்தம் யாரோட? வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகளோட. அப்போ வான மண்டலத்திலோட பொல்லாத ஆவிகளோட யுத்தம் பண்ணணும். நம்மளும் எப்படியா இருக்கணும்? ஆவியாக இருக்கணும். அப்போ நம்ம ஆவியாக இருக்கணும்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி வேணும். அப்போ பரிசுத்த ஆவி நம்மக்கிட்ட இருந்தனா நமக்காக தேவ தூதர்கள் சண்டையிடுவார்கள், அசுத்த ஆவிகளை நம்ம விட்டு விரட்டுவார்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 1வது வசனம் வாசி. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போகிற வேதம் சொல்லுது 10 பேருமே யார் தான்?
கன்னிகைகள் தான். 10 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். 10 பேருமே இயேசுவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்தாபனத்தில் உள்ளவங்க நம்ம இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க, கன்னிகள் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. அவங்க வந்து வலது பக்கம் இடது பக்கத்து போயிடுவாங்க, செம்மறியாடு வெள்ளாட்டு கதைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த கன்னிகைகளுக்குமே சம்பந்தம் கிடையாது. கன்னிகள் 10 பேருமே யார் தான்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றவங்க தான். ஆனால் 5 பேர்கிட்ட தான் என்ன இருந்துச்சான்? எண்ணெய் இருந்துச்சான். அதை வாசித்துங்க கேள்வி. அப்படி 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். பரிசுத்தத்துக்குன்னு வந்தாச்சு, கன்னியாவும் மாறியாச்சு. ஆனால் அவங்ககிட்ட என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. ஏன் கூட கொண்டு போக முடியலை? கிரியை மாறலை. கிரியை அதான் புத்தி இல்லாத மந்த கலாத்திரேன்னு சொல்லி கேட்குறாரு பவுல். புத்தி இல்லாத கலை தான் நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணின, நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களா? இவங்க தான் கன்னிகைகள். மாம்சத்தில் முடிக்க போகிறவங்கள புத்தி இல்லாத கன்னிகைகள். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுருலாம் இவங்க புத்தி உள்ள கன்னிகைகள். நாம் எப்படி இருக்கணும்னு தான் நம்மளை பார்க்கணும். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும். என் பாத்திரம் நிரம்பி வழியுது. அப்போ நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்து இருக்கணும். கன்னியாகவும் இருக்கணும், நம்மகிட்ட தீவட்டி இருக்கணும், எண்ணெயும் நிரம்பி இருக்கணும். இப்போ புத்தி இல்லாத ஸ்திரீகளாக இருக்கணும்னா அவங்க கன்னியாக இருந்தாங்க, தீவட்டி இருந்துச்சு, ஆனால் எண்ணெயோ ஆவி மட்டும்தான் இல்லை அவங்கக்கிட்ட. மற்ற எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அவங்க கன்னி தான். சபைக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று என்ன? எண்ணெய் இல்லை. ஏன் எண்ணெய் இல்லை? தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறனால நாம் எப்படி இருக்கணும்? ஆனால் இவங்கக்கிட்ட பரிசுத்தம் இல்லாதனால, பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் வரமாட்டார். அங்கே தான் சிக்கல். எந்த சரீரத்தில், எந்த உள்ளத்தில் தேவனுக்கு பரிசுத்தமாக நாம் இருக்கலையோ அந்த பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் வாசம் பண்ண மாட்டார். தேவன் வாசம் பண்ணலைன்னா, அவருடைய ஆவி நம்ம இடத்துல இல்லைன்னா பிறகு என்ன கிடையாது. எங்கே எரியும்? அவர் சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அவர் ஒளி, நம்ம வெளிச்சம். அப்போ நாம் வெளிச்சமாக இருக்கணும். நம்மகிட்ட இருந்து என்னதாவது எரியணுங்களா? எரியதுக்கு நம்மகிட்ட எண்ணெய் வேணும். அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதிச்சு போச்சு. எல்லாம் இப்போ இன்றைக்கி சாவே அப்படி தான் இருக்குது. எல்லாரும் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சாச்சு. அவர் வர்றதுக்கு என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் தாமதிக்கிறாரு. மணவாட்டிகள் எல்லாமே பிறப்பிட்டு இருந்தார்கள், ஆனால் நித்திரை வந்துட்டு, தூக்கம் வந்துட்டு. மணி 2 ஆகிட்டுல, 2:30 தாண்டினோன்னு தூக்கம் எல்லாத்துக்குமே வருது. ஆனால் தேவனுடைய சபைக்கும் என்ன பண்ணிட்டு? நித்திரை வந்துட்டு. நடுராத்திரியில் மணவாளன் வருகிறார். ஒரு சத்தம் வருது. அந்த கன்னிகைகள் இப்போ பாருங்க, எல்லாரும் எழுந்துட்டாங்க. கன்னிகைகள் எல்லாருமே எழுந்தாச்சு. இப்போ தங்கள் தீவெட்டிகளையும் ஆயத்தப்படுத்தியாச்சு. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்கள். எப்படி எரியும்? இயேசு கிறிஸ்து இல்லைனாங்கிறது எப்படி எரியும்? தீவட்டி அணைய தான் செய்யும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விசுவாசத்துக்குள்ள ஜனங்களை நடத்தக்கூடிய பொறுப்பு ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஜனங்களை எண்ணெயோடு இருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதாவாகிய நான் பரிசுத்த ஆவியை கேட்டால் கொடாமல் இருப்பேனோ. பரிசுத்த ஆவியை கேட்கணும்னா நம்ம பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தாங்க கேட்க முடியும். அந்த வாய் நமக்கு வரும். இல்லைன்னா ஆண்டவரே நான் அதை செய்தேன் இதை செய்தான் மன்னியும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுமா ஒழிய உங்களுடைய ஆவியை எனக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மனசு வராது. உங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டி அணைந்து போகிறது. புத்தி உள்ளவர்கள் பிரயோஜனமாக, அப்படி அல்ல.
2 பேருக்கும் காணாமல் போக ஆயிரும். உங்களுக்கு நாங்கள் தந்தா நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் நீங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் வாங்குங்க. உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். கிடைக்காது. இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்த ஆவின் அபிஷேகம் கிடைக்குமா? அதுக்கப்புறம் கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் அவங்க அலைஞ்சாலும் தெரிஞ்சாலும் கிடைக்காது. தேவன் வந்துட்டு போயிடுவார். அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்தோம் பிரயோஜனம் இருக்காது. அந்த சீன் முடிஞ்சு போகும். யூதா எழுதின புஸ்தகம் 3வது வசனத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின வசனம், ரெவலேஷனுக்கு முன்னால் யூதா ஒரே அதிகாரம் தான். 3வது வசனத்துக்கு வாங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு நான் எழுதும்படி ரொம்ப கருத்துள்ளவனாக இருக்கல. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக பாருங்க, விசுவாசத்திற்காக நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஒரு காரியத்துக்காக நம்ம எப்படி போராடணுமா? தைரியமாக போராடணும். தைரியமாக இருக்கணும்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது? நம்மகிட்ட பயம் இருக்கக்கூடாது. நாம் பயம் இல்லாமல் பரிசுத்தர்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தை நாம் நம்ம நிலைத்திருக்க பண்ணணும்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாகவே நிற்கணும். பயப்படவே கூடாது. ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் அவர் இனிமேல் என்ன வழி நடத்த நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறாரு. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையே காம விவகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றாக ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் உங்ககிட்ட இருக்காங்க. எப்படி? இவர்கள் அந்த வசனத்தில் முதல் வார்த்தை என்ன சொல்லுது? ஏனெனில் நம்ம தேவனுடைய கிருபையை காமத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க, விபச்சாரத்துக்கு போயிடுவாங்க. இவர்கள் பக்க வழியாக உங்ககிட்ட வந்து இருக்காங்க. இவர்கள் தான் புத்தி இல்லாத கன்னிகைகள். இவர்கள் வெளியிலேருந்து வரமாட்டாங்க. இவங்க உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. இவர்களுடைய கிரியைகள் எப்படி? காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கிரியைகள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளார்களார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்லி, ஆக்கினை அப்படின்னா தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி பூர்வத்திலேயே எழுதியாச்சு. பைபிள் சொல்கிறது, லேவிய ராமத்தில் சொல்கிறது, ஒருவன் கணவன் மனைவியாக இருக்கும்போது அவனுடைய மனைவியை இன்னொருத்தன் கூட்டிகிட்டு போனால் அவனுடைய மனைவியையும் கூட்டிகிட்டு போனவனே 2 பேரையும் கல் எடுத்து கொள்ளணும். லேவியராகமம் 20:10 அப்படி சொல்லுது. கல் எறிஞ்சு கொள்ளணும் ஊரில் சபையில் வச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுதாரு? இப்போ நீங்கள் அப்படிலாம் கல் எறியண்டாம், 2 பேரையும் சாசிட்டு ஒப்படைச்சிரு, அவன் பார்த்துக்கிடுவான். ஏசு கிறிஸ்துவ நாமத்தை, ஏசு கிறிஸ்து சொல்கிறார், என் நாமத்தில், ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஒப்பு கொடு. பவுல் ஒரு இடத்துல ஒரு 2 பேரை ஒப்பு கொடுக்குறான். பிசாசுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்னு அப்படி சொல்லுதான். கலாத்தியில் கொலசியில் எழுதியிருப்பான். அப்போ இவர்கள் பக்க வழியாக வந்து இவர்கள் காம விகாரத்தை கிறிஸ்துவனுடைய சபையில் செய்வார்கள். அப்போ என்ன பண்ணும்? கிறிஸ்துவனுடைய சபை நிந்தனைக்கு தூசிக்கப்படும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. வேண்டாம், அதுக்கு அடுத்த வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்கு உரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அதுபோல இந்த காம விகாரத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்லி பூர்வத்திலேயே ஆண்டவர் சொல்லி வச்சுட்டாரு. ஆனால் இவர்களும் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். இவர்கள் பக்க வழியாக வந்து உங்கள்கிட்ட பிரதர் சிஸ்டர்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். 8வது வசனத்தை வாசிப்போம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு
கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தேவனுடைய கர்த்தத்துவங்களை அவருடைய வல்லமையை என்ன பண்ணுவாங்க இவங்க அசட்டை பண்ணுவாங்க. கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும் ஏசாயாவில் சொல்லுது. அந்த கர்த்தத்துவத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சபையில் நடக்கலையாங்க, அவர் இப்படியா இவர் யோக்கியதையா அவர் யோக்கியதையா, கர்த்தத்துவத்தை தேவனுடைய கர்த்தத்துவத்தை இவர்கள் அசட்டை பண்ணுகிற ஜனங்கள். இந்த ஜனங்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். மகத்துவங்களை என்ன பண்ணாங்க? தேவனுடைய மகத்துவங்களை தூசிப்பார்கள். இவர்கள் சபையில் தான் இருப்பாங்க. வேணாம், 11 வந்திருக்கேன் அப்படி பாசிட்டு பண்ண. இவர்களுக்கு என்னவா? ஐயோ, பரிதாபமான ஒரு ஜனங்கள். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த பீலையாம் என்ன சொல்லிட்டு போனா, இந்த ஜனங்களை இனிமேல் நான் சபிக்க முடியாது, நீ ஒன்று பண்ணு, உங்ககிட்ட இருக்க பொம்பளையில் பூரா இவனுக்கிட்ட அனுப்பி விட்டுரு, விபச்சாரத்தில் தள்ளி விட்டான்னு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. பீலையாமும் கூலிக்காக ராஜா கிட்ட வாங்கின கூலிக்காக என்னத்தையாவது செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக வஞ்சகமான வார்த்தையை சொல்லிட்டு போனான். விபச்சாரத்தில் மட்டும்தான் அந்த ஜனங்களை கொல்ல முடியும், இல்லைன்னா நான் இவனை சபிக்கவே முடியாது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமென்று பிழையாம் கண்டுட்டான். அப்போ அவன் வேறு துட்டுக்கு எதையாவது செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணான்? விபச்சாரத்தை அங்கே போட்டு விட்டுட்டு போயிட்டான். அதே விபச்சாரத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க? சபையிலையும் செய்கிறார்கள். விரைந்தோடி இவர்கள் என்ன பண்ணுவாங்க? கெட்டு போன ஜனங்கள். 16 பாசிங்க. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தர் வருகிறார். இப்படிப்பட்டவர்களை தண்டிப்பதற்கு, இவர்களுக்கு நியாய தீர்ப்புக்கு தண்டனை தாங்க இவர்களுக்கு. தேவனுடைய சபையில் இருக்கிற புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு என்ன நேரிடும்? தண்டனை தான் நேரிடும். அவர்களுக்கு இரக்கம் கிடையாது. 17வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம யாரு? புத்தி உள்ள ஸ்திரீகள் யாரு? பிரியமானவர்களே, நீங்களோ அப்போஸ்தலர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ, அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி அந்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூர்ந்து கடைசி காலத்தில் துன்மார்க்கமான இச்சையின்படி இப்படி சொன்னார்களாம். எப்படி சொன்னாங்களாம்? கடைசி காலத்தில், இப்போ நம்ம கடைசியில் தான் இருக்கோம், 7ஆம் சபையினுடைய காலமும் என்ன பண்ண போகுது? முடிய போகுது. கடைசி காலத்தில் இச்சகமான பரியாசக்காரர்கள். இச்சைனால என்னது? அது விபச்சாரம் தான். தேசகிருத்து சொன்னால ஒரு சிறிய இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாட்டு. இப்போ இந்த ஜனங்கள் இச்சகமான ஜனங்கள், இவர்கள் பரியாசக்காரர்கள். ஆகையினால தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போஸ்தலருடைய உபதேசத்துலேயும் அந்யோன்யத்திலையும் நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருந்தால் இந்த இச்சகமான காரியங்களை நம்ம கண்டுபிடிச்சிக்கிடலாம். இவர்களை ஸ்தேபனுடைய சபையிலேருந்து நம்ம விலைக்கு விடலைன்னு சொன்னால் நம்முடைய சபை என்ன பண்ணும்? தீட்டுக்குள்ளாகும். சபை தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாக நிற்க முடியாது. ஆகையினால தான் இவர்கள் அப்போஸ்தலருடைய செய்தியை பரியாசம் பண்ணுவார்கள். இவர்கள் தீட்டுள்ள ஜனங்கள், இவர்கள் புத்தி இல்லாத ஸ்திரீகள். வாங்க நம்ம 16 16 படிக்க சொன்னேன். இவர்களுடைய வாய் இருமாப்பானங்களை பேசும். எப்படி? தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வாங்க. ஐயா உங்கள் ஸ்தோத்திர ஐயா, ஐயா உங்கள் நீங்கள் மாதிரி இல்லைல்ல, உங்களை மாதிரி எல்லாம் இல்லையே முடியுமானே அந்த ஜனங்களை அந்த
பாஸ்டர்களை உசுப்பேத்தி விடுறது. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? இச்சகமான ஜனங்கள், முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. சபைக்குள்ளே முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். தேவன் பரிசுத்தர் ஆகிற நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். முறுமுறுப்பு ஜனங்கள் இவர்கள் முகஸ்துதி செய்வார்கள். நம்ம முகத்துக்கு முன்னால் பிரதர் நீங்கள் தான் எப்படி என்ன அழகா நல்லா செய்தி கொடுக்கியா, பாட்டு படிக்கிற அப்படின்னு சொல்லி முகஸ்துதி செய்வார்கள். ஆனால் இவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? முறுமுறுப்பும் இருமாப்பாக இருக்கும், இச்சகமாக இருப்பாங்க. இவங்களுடைய நடவடிக்கை பூராமே இவர்கள் பேசுகிறதுக்கும் கிரியைக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படிப்பட்ட ஜனங்களை சபைக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வச்சுருக்கோம். ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அவர்கள் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணுங்கள்? நினைவு கூறணும். அப்போஸ்தலருடைய சுவிசேஷத்தில் அவர்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்களோ அதை நம்ம நினைவு கூறணும். அப்போ தான் தேவனுடைய சபையை நம்ம என்ன பண்ண முடியும்? பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்க பண்ண முடியும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க, 19வது வசனம் எடுங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். ரெண்டாவது வாசிமா. உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அவர் ஆமேன் என்றே இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. என்னாலும் சில்வானாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல், உண்டு இல்லை, எஸ் நோ அப்படின்னு இல்லாமல் அவர் எப்படி இருக்காரு? எஸ் அப்படின்னு இருக்காரு. ஆமேன், ஆம். இல்லைங்கிறதே அவர்கிட்ட இல்லை அப்படிதான் சொல்லணும். என்ன அதனுடைய அர்த்தம்? எப்படி? ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை, அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றுமே இருக்கிறார். அதுக்கு அடுத்த சொன்னாங்க. ஆம் என்றும் யாருக்குள்ளேயும் ஆமேன் என்று இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவற்றை இல்லை என்பதே இல்லை. தேவனிடத்தில் அதுக்கு இடத்துல வாசுங்க, 22 வாசிக்கணும். எப்படி? உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யாரு? தேவனே. அவர் நம்மளுக்கு முத்திரித்திருக்கிறார். என்ன முத்திரிப்பு? அதான் அந்த பரிசுத்த ஆவியாகிய முத்தரிப்பு. 10 பரிசுத்த ஆவியினால் முத்தரித்திருக்கிறாரு. அதான் அந்த புத்தி உள்ள கன்னிகை. அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் எப்படி கொடுத்துருக்கிறாரு? நம்மகிட்ட பரிசுத்த ஆவி இருக்குங்க, நமக்கு அது ஒரு அச்சாரம். அந்த பரிசுத்த ஆவியான அச்சாரத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறதுனால நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? நிலைத்து இருக்கிறோம். ஆகையினால தான் நாம் யாருக்கு பிரியமானவர்கள்? தேவனுக்கு பிரியமானவர்கள். அதிலே 12வது அதிகாரத்துக்கு வாங்க, 2 கொரிந்தியரில். பத்தொன்பதாவது சாசனம். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், சொற்கள், போல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும். அது 19வது வசனம் சொல்லுது. பவுல் எழுதும் மாதிரி என்ன சொல்றாரு? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? எப்படி? நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதுனால நாங்கள் யோக்கியம் என்று பேசுகிறோம், நீங்கள்லாம் யோக்கியது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக எப்படி பேசுகிறோம்?
தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆவிக்குள் நின்று நாங்கள் என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் யாருக்காக? உங்களுடைய பக்தி விருத்துக்காக, சபையினுடைய பக்தி விருத்துக்காக, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நாம் என்ன பண்ணணும்? நிலைத்து நிற்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆகிலும் நான் உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்று விரோதங்கள், வைராக்கியம், கோபம், வாக்குவாதம், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பான கலகங்கள் ஆகிய இவைகளுக்கு உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்போ வென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து, எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாங்க, ஆனால் முன்னால் செய்த காரியத்தை அப்படியே செய்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இருக்குது. கோபம், பொறாமை, காம விகாரம், வேசித்தனம், எல்லாமே அசுத்தம், எல்லாமே இருக்குது. மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ வென்று பயந்திருக்கிறேன். சபை உபதேசத்தில் வந்துட்டாங்க, ஆனால் கிரியையில் மாறாமல் தான் இருந்தாங்க. கிரியை அப்படியே தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன் என்று ஏற்றுக்கொண்டுட்டார்கள். ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இந்த காரியம் உங்கள்கிட்ட இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏன்னா இதெல்லாம் விட்டு தூர போயிடணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகையினால தான் வேதம் சொல்லுது, நீ பூமியில் எதை கட்டுவாயோ அதே பரலோகத்தில் கட்ட. பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தங்க அது. அது நிறையா ஊழியக்காரனுக்கே தெரியாது. நிறைய பரிசிங்கமாக இருக்கே, அதனுடைய அர்த்தம் தெரியாது. நாம் மனசில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது சொல்லாகும், கட்டளையிட நிற்குங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய குமாரன். அவர் அப்படி அந்த மாதிரி அதிகாரத்தை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணியிருக்காரு? தந்திருக்கிறாரு. அப்போ நாம் நின்று கேட்டுட்டோம்னா, முழங்கால் போட்டு எனக்கு இந்த காரியம் வேணும்னா வேணும், இந்த காரியம் வேண்டாம்னா வேண்டாம், இது நடக்கக்கூடாதுன்னு நடக்கக்கூடாது, கட்டிடலாம். ஆவிகளை இந்த சொல்லாங்க, இந்த சைவனை வைக்கிறவங்கெல்லாம் போய் ஆவிகளை என்ன பண்ணுவாங்க? கெட்டுவாங்க. அதெல்லாம் அவங்க ஏகப்பட்ட காரியத்தை செய்வாங்க. நம்ம ஒன்று வேண்டாம், நின்ன இடத்துல நின்று முழங்கால் படிட்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால என்ன வேணாலும் செய்யலாம். வானத்திலும் பூமியிலும் அந்த இயேசுங்கிற பேரில் சகல அதிகாரமும் இருக்குதுங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்குது. நாம் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துறதுக்குரிய தகுதி நம்மகிட்ட வேணும். அது இருந்தனா போதும். நம்ம புத்தி உள்ள ஸ்திரியா தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருப்போம். கலாத்தியர் 3:1 வசனத்துக்கு வாங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்போது, ஐயோ பிரதர், அவரை நான் நினச்சேன், என் கண்ணு முன்னால் அப்படியே சிலுவையில் இந்த துங்குற மாதிரி இருக்குது அப்படின்லாம் பவுல்கிட்ட என்ன சொன்னாங்க? சாட்சி சொன்னாங்க கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே. அதனால தான் அவர் சொல்லுதான், பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் நேரடியாக பார்க்குற மாதிரி பார்த்தீங்களே அந்த இயேசு கிறிஸ்துவை. ஆனால் இப்போ எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட ஒன்று நான் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுறேன். நியாயப்பிரமாணத்தில் உள்ள கிரியையினாலையா, விசுவாசத்தினால உண்டான கேள்வியினாலையா? நீங்கள் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றீர்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆவியை எப்படி பெற்றீர்கள்? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணதுனால கிடைச்சிச்சா, இல்லை விசுவாசமான இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த வார்த்தையினால நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் நீங்கள் முடிவு பண்ண போகிறீர்களா? எப்படி கேட்க? புத்திரரா? புத்தி இல்லாத கன்னியரா நீங்கள்? புத்தி உள்ள கன்னியரா, புத்தி இல்லாத கன்னியரா?
நீங்கள் ஆவியில் தானே ஆரம்பம் பண்ணிடுங்க. இயேசு கிறிஸ்து நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வரும்போது உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக அவர் சிலுவையில் தொங்குறத நீங்கள் பார்த்தோம்னு சொல்லி சாட்சி சொன்னீங்களே. ஆனால் காலப்போக்கில் வழுவி போறீங்களே. நீங்கள் இத்தனை மோசமான ஜனங்களா? உங்கள்கிட்ட புத்தி இல்லையா? இத்தனை பாடுகளை நீங்கள் பட்டது வீணா போச்சோ? அன்றைய உங்களுக்கு ஆவியை அளித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் எப்படி எதனால் செய்கிறாரு? விசுவாசத்தினால தாங்க அவர் ஆவியை அனுப்புகிறாரு. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால தேவனுடைய ஆவியை பெற முடியாது. சத்தியத்தை நீங்கள் கேட்கறதுனால பரிசுத்த ஆவி கிடைக்கும். கொர்நேலிய வீட்டில் பேதுரு என்ன சொன்னான்? என்னத்தை பிரசங்கம் பண்ணான்? இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கூட நாங்கள் இருந்தோம், அவர் தான் நாங்கள் தெய்வம்னு நம்பினோம், அவர் தேவனுடைய குமாரன் நம்பினோம், அவரை பிடிச்ச சிலுவையில் அரைச்சிட்டாங்க, பெந்தேகோஸ்தே நாள் வரும் வரைக்கும் நீங்கள் போய் காத்துருங்கன்னு சொன்னாங்க, அவர் 40 நாள் எங்களுக்கு காட்சி தந்தார், இது தானே சொன்னான். இதை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜனங்கள் மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கிட்டு, அப்போ அதனால தான் வேதம் சொல்லுது சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. சபைக்குள்ளே வரணுங்க. சபையில் வந்தால் சத்தியம் உங்களுக்கு சுவிசேஷம் பேசப்படும் போது உங்கள் மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கே தெரியாது. சிலர் அதை உணர்வாங்க, சிலருக்கு அது உணர்வு இருக்காது. அந்த பரிசுத்த ஆவியின் பிரசனை உங்களுக்குள்ள இறங்கட்டும், இறங்கிக்கிட்டே இருக்கும். அதை 2 படிங்க. உங்களுக்கு ஆவியை அளித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் நியாயப்பிரமாணத்து கிரியையினாலேயா விசுவாச கேள்வியினாலேயோ எதனால செய்கிறாரு? விசுவாச கேள்வியினால தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி தராரு. விசுவாச கேள்வினால. சத்தியத்தை நீங்கள் சபையில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலே உங்கள் மேலே என்ன வந்துக்கிட்டு இருக்கும்? எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கும். உங்கள் தலையில் எண்ணெய் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கும். அப்படி ஆபிரகாமும் விசுவாசித்தான், எண்ணப்பட்டது. ஏன் ஆபிரகாம் விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டது? ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? இல்லை. ஆபிரகாம் விசுவாசித்தான். இவன் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி வாழலன்னு சொல்லலை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்படி நீ வாழணுங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. அந்த விசுவாசத்துக்கு நீ வா அப்படிங்க. மோசையினால் யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, அது தேவையில்லை, அது உனக்கு கிரியை செய்யாது. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்? ஒன்றுமே இல்லாத காலத்தில் பிள்ளை பெறுனார், இன்னும் விசுவாசித்தான். உன் ஜனம் வானத்து நட்சத்திரம் போல் பூமியில் மணலை போல் ஆகும்னு சொன்னார், விசுவாசித்தான். அப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி வந்துச்சு? தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டான், கேள்வியினால் அந்த விசுவாசம் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம சத்தியத்தை கேட்கறதுனால அந்த பரிசுத்தான அபிஷேகம் நமக்கு அருளப்படுது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ போதும். விசுவாச மார்க்கத்தார் யார்? அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் படி நடக்கிறவர்கள் என்று அல்ல. யார் ஒருவன் இன்னைக்கு சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட விதமாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் பிரத்யட்சமாக காணப்படுகிறாரோ அவர்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி என்று அறியப்படுகிறார்கள். இது புத்தி உள்ள ஸ்திரீ. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. 2வது அதிகாரம் 13-16 வரை வாசி. உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் அறிந்திருக்கிறேன். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக்குக்கு போதனை செய்த போதனத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தனுடைய போதனத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீங்க என்னத்துல இருந்து விலகணும்?
விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், நிக்கோலாய்ஸ் மத போதகம், இதிலிருந்து நீங்கள் விலகணும். நீ மனம் திரும்பு. நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இயேசு கிறிஸ்து மறைவான மன்னாவை அவனுக்கு கொடுத்து என்னத்தை கொடுப்பார் நமக்கு? நம்ம சத்தியத்தில் நிலைத்திருந்தால் நமக்காக ஒரு புதிய நாமத்தை அவர் வைத்திருக்கிறாரு. இந்த புதிய நாமத்தை தான் இன்றைக்கி நிறைய பேர் போட்டு குழப்பிட்டு கிடக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லலாம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது நாமம் கிடையாது. அவர் ஆதியிலே தேவனுடைய வார்த்தையாக தான் இருந்தார். யோவானில் பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தையை மனுஷமாய் வந்தார்னு இருக்கும். அதனால் ஒரு புதிய நாமம் நமக்கு வருது. அதை இப்போமே நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. அது வரும். அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அவருடைய சத்தியத்தை நாம் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். ஆகையினால நாம் எப்படி இருக்கணுமா? நீதிமொழிகள் 14:1-2 வாசித்துருங்க. புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்து நம்ம தேவனுடைய வீட்டை கட்டணும். நம்ம வீட்டையும் என்ன பண்ணணும்? கட்டணும். முதல்ல நம்ம வீட்டையும் கட்டணும். நம்ம வீட்டை கட்டுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். தேவனுடைய சபையாகிய தேவனுடைய வீட்டை கட்டுறதுக்கும் என்ன பண்ணணும்? புத்தி வேணும். நம்ம புத்தி இல்லாத ஸ்திரியாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். நாம் எப்படி இருக்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் என்ன, தீர்க்கதரிசியினுடைய செய்தி என்னன்னு சொல்லி நம்ம அதில் நிலைத்திருந்தால் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? அவருடைய ஆவியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்? கொடுத்து நம்மளை நிரப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் பண்ணிடும்.